முதலாளி இப்படியே வெக்கப்பட்டு குனிஞ்சிட்டு இருந்தா எப்படி? நிமிந்து பொண்ணை பாருங்க. நான் வெக்கப்பட்டு குனியலடா. வந்த உடனே பேக்கெட்ல இந்த 10 ரூபா கீழே விழுந்துருச்சு. அதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. கொஞ்சம் நவுரு. புரோக்கர் சொன்னாரு அம்மா அப்பா இல்லைன்னா கூட பையன் ரொம்ப பொறுப்பானவர்னு. பின்ன 2 வண்டியில ஆரம்பிச்சவரு இப்ப 6 வண்டி வச்சிருக்காருல. எப்படி ரொம்ப சிம்பிள். 2 வண்டி ராத்திரி ஷெட்ல வச்சு பூட்டிடுவேன், காலைல குட்டி போட்டுரும். பின்ன என்னம்மா, என்னுடைய கடின உழைப்பு. நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க போல இருக்கே. சேச்சே, நம்ம வண்டியில ஒரு தடவை ஏறின கஸ்டமரு இன்னொரு தடவை ஏறினதா சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஸ்டமரு. ஆனா ஒரே ஃபேமிலியில பல கஸ்டமரும் கிடைப்பாங்க. என்னதான் சொல்லுங்க, வர வர விலைவாசி ஏறினதால வண்டிங்க சைஸே சுருங்கி போச்சு. ஏன் ஹைட்டுக்கு எனக்கே தலையிடிக்குதா பாருங்களேன். ஆனா நம்ம வண்டியில அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க காலை நீட்டி நல்லா தாராளமா படுத்துக்கலாம். என்னதான் வசதி இருந்தாலும் குறை சொல்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே. அதெல்லாம் மத்த வண்டியில. நம்ம வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சு மூச்சே இருக்காதே.